everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல green peas pulao எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான பொருள்: மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, நெய், வெங்காயம், பச்சை பட்டாணி, உப்பு, சீரகத்தூள், எண்ணெய், பாஸ்மதி அரிசி. அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. இப்போ குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இதில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் அரைக்காமல் சேர்க்கறதா இருந்தால் இப்போவே ஆட் பண்ணி இதோட வதக்கிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது சேர்க்குறோம். 4 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கோம். இது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ராஸ்மல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை பட்டாணி 200 கிராம் எடுத்திருக்கோம். இந்த பட்டாணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும், அப்போ தான் பட்டாணி வேகும். அடுத்து இதில் ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணுறோம். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த நெய் மசாலாவோடு சேர்த்து ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம், அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இல்லைனா கரம் மசாலா சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இது கொஞ்சம் கொதி வந்த உடனே இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் அளவுக்கு வேக வச்சா போதும். இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டாணி ரைஸும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட்டாணி எல்லாம் வெந்து மேலே வந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டாணி ஆட் பண்ணி வதக்கும் போதே கொஞ்சம் புதினா தழையும் சேர்த்து வதக்குனிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்துருச்சு. ரொம்பவே சுவையான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ஸ்பைஸியாக பன்னீர் மசாலா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் நிச்சயமாக ரொம்பவே பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இதே போல் நிறைய ரெசிபிஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.